ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கு ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இது காஷ்மீர் ரோஸு. இந்த ரோஸ் பிளான்ட் எல்லாம் ஸ்டெம் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் நான் ஒரு ஃபர்டிலைசர் தயாரித்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் புது தளிர்லாம் மொட்டுக்களெல்லாம் வச்சு பூவெல்லாம் பூத்துருக்கு. இது வெல்வெட் ரோஸு. இது நாட் ரோஜா. நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். இதுவும் நாட்டு ரோஜா தான். இது 7 டே ரோஸு. இது ரொம்ப நாள் உதிராமல் அப்படியே நிற்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு. இது ஆந்திரா பன்னீர் ரோஸு. இதுவும் நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். இது ரொம்ப நாள் செடியில் இந்த பெட்டல்ஸ் உதிராமல் அப்படியே இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஜாதி மல்லி. இந்த ஜாதி மல்லிக்கு நிறைய நம்ம உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் புது தளிரெல்லாம் வைத்து மொட்டுகள் எல்லாம் அதிகமாக வரும். இந்த ஜாதி மல்லிகை செடி போன்ற செடிகளுக்கெல்லாம் அதிகமாக நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கணும். என்னெல்லாம் ஃபர்டிலைசர் கொடுக்கலான்னா, கவுடங் மெனுவர் கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம கிச்சன் வேஸ்ட்டில் வரக்கூடிய அந்த கம்போஸ்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபர்டிலைசர் நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது சாலிடு ஃபார்மேட்லேயும் கொடுக்கலாம், லிக்விட் ஃபார்மேட்லேயும் கொடுக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும்போது தான் பூக்கள் அதிகமாக பூக்கும். அந்த பூக்கக்கூடிய பூக்கள் பெருசு பெருசாட்டும் பூக்கும். முக்கியமாக இதுக்கு சன்லைட் ரொம்ப முக்கியம். சன்லைட் இருந்தால் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக பூக்கள் பூக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.